ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. செலவு கணக்கு தாக்கல் செய்யாத 42 வேட்பாளர்களுக்கு 3 ஆண்டுகள் போட்டியிட தடை விதித்தது தேர்தல் ஆணையம். வெண் சுருட்டு பெட்டி மீது 85 விழுக்காடு எச்சரிக்கை படங்களை வெளியிடும் திட்டம் ஏப்ரல் முதல் செயல்படுத்த அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். பதான்கோட் தாக்குதல் தீவிரவாதிகளின் புகைப்படங்களை பாகிஸ்தானுக்கு அனுப்ப தேசிய புலனாய்வு முகமை முடிவு. PSLV ஏவூர்தி பிரிவு இன்னும் 4 ஆண்டுகளில் தனியார் மயமாக்கப்படும் என இஸ்ரோ தலைவர் தகவல். மாணவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த சீதாராம் யெச்சூரிக்கு கொலை மிரட்டல், காவல்துறை விசாரணை. கரும்பு டன் ஒன்றுக்கு 3600 ரூபாய் வழங்கக் கோரி சென்னையில் கரும்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். இந்தியாவில் தயாரிப்போம் திட்ட நிகழ்ச்சியில் நடைபெற்ற தீ விபத்து குறித்து விசாரணை நடத்த மகாராஷ்டிரா அரசு ஆணை. தீவிரவாதிகள் தேடுதல் வேட்டைக்காக முக்கிய பிரமுகர்கள் பாதுகாப்பு பணியில் இருந்த 600 வீரர்கள் விடுவிப்பு. சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுடனான கூட்டணி தொடரும் என இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சி அறிவிப்பு. நாமக்கல்லில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அரசியல் கட்சியினர் முன்னிலையில் ஆட்சியர் ஆய்வு. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.